ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், கிச்சன், டைனிங், 3 பெட்ரூம்ஸ், அட்டாச்சு பாத்ரூம்ஸ், அவுட் சைட் பாத்ரூம்னு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸை பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடகிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு 10 படி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.85 சென்ட், அதாவது 1680 ஸ்கொயர் ஃபீட். சைட் 35 அடி அகலமாகவும் 48 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் கட்டியிருக்காங்க. சைட்டோட ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே நார்த் ஈஸ்டில் பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 17க்கு 18. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும் வச்சிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்குது. இதில் 2 காரை தாராளமாக நிப்பாட்டலாம். இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் சைடில் சிவில் ஒர்க்ஸ்லேயே டெக்ஸ்சர் ஒர்க்கோட பெரிய டிவின்னு செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கோட சிவில் ஒர்க்ஸ்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது பூஜா ரூம். நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 4க்கு 3. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும், அது போக டைனிங் ஸ்பேஸில் கீழே நிறைய வால் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஜன்னல்களை பூரா சால்வுட்டில் செஞ்சு சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. மேலே லாஃப்ட் செல்ஃபில் யூபிஎஸ் மாட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8க்கு 4.5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து டைரெக்டாக எல்லா ரூம்ஸ்க்கு என்ட்ரு ஆகிற மாதிரி கிச்சன், பூஜா ரூம், 3 பெட்ரூம்ஸ், இந்த மாதிரி எல்லா ரூம்ஸை ஹாலில் இருந்து டைரெக்டாக என்ட்ரு ஆகிற மாதிரி லிவிங் ஹாலை சென்ட்ரலாக பிளான் பண்ணியிருக்காங்க.
படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 6x4, இந்தியன் டாய்லெட் டைப். இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 69 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.